ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். இன்னைக்கு ஈஸ்டர் ஸ்பெஷல் சிக்கன் கறி விருந்து. மண்பானை சிக்கன் பிரியாணி, சிக்கன் உப்பு கறி. மண்பானை சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு 1.25 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் தூள். காரம் குறைவாக இருக்கும், கலர் அதிகமாக இருக்கும். 1 டீஸ்பூன் சாதாரணமான காரமான மிளகாய் தூள். நீங்கள் முழுதுமே காரமான மிளகாய்த்தூள் எடுக்கிறதா இருந்தால் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு பொடி உப்பு, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 கப் அளவு அதிகம் புளிக்காத தயிர். புளிப்பான தயிராக இருந்தால் குறைவா 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழத்தில் பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு, மீதி பாதி எலுமிச்சம்பழத்தை சாதம் வேகும்போது சேர்த்துக்கலாம். மசாலாலாம் நல்லா கலக்கும்படியாக நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். உதுத்து சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சிருக்கு, எடுத்து வச்சிடலாம். நாளைக்கு பிரியாணி மண்பானையில் பண்ண போகிறேன். 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய். நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய். தாளிக்க 2 பிரியாணி இலை, 2 நட்சத்திர சோம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 சின்ன பீஸ் பட்டை. பெரிய பீஸ் பட்டையாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. 3/4 கிலோ அளவு வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக வெங்காயம் எடுத்து முதல்ல பொரிச்சு எடுத்துருக்கோம். மீதி பாதியை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக பொடி உப்பு. நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. நம்ம ஏற்கனவே சிக்கன் ஊற வைக்கும்போது 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதனால இப்போ குறைவாக சேர்த்தா போதும். 4 பச்சை மிளகாய். நான் காரம் குறைவான பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள். புதினா நிறைய சேர்த்துக்கோங்க, நல்ல டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். 2 கைப்பிடி அளவு மல்லி இலைகள் பொடியாக நறுக்குனது. 2 பிரியாணி இலை, ரம்பை இலை. பிரியாணிக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும், கிடைச்சா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்க்கும்போது கவனமாக சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். காரம் தேவைப்பட்டால் திரும்ப தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா கூட சேர்த்துக்கலாம். 380 கிராம் நீளமாக நறுக்குன தக்காளி. தயிர், எலுமிச்சம்பழம்லாம் சேர்க்குறதால 350 கிராம் தக்காளி போதும். 1 மணி நேரம் ஊற வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்துடலாம். நம்ம வேறு மசாலா எதுவும் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. சிக்கன் ஊற வைக்கும்போது எல்லா மசாலாக்களும் சேர்த்துருக்கோம், அதுவே போதுமானது. சிக்கன் ஊற வைக்கும்போது 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருந்தேன். உங்களுக்கு கரம் மசாலா வாசனை அதிகமாக சேர்க்க பிடிக்கும்னா கூட 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா, ஹோம்மேட் கரம் மசாலா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். 1 கப் அளவு தண்ணி சேர்த்து மூடி வச்சு வேக வச்சிடலாம். சிக்கன் முழுசும் வந்துடக்கூடாது, அரிசி சேர்க்கும் போது உடஞ்சி வந்துடும். அதனால் பாதிக்கு மேலே வெந்திருந்தால் போதும். 7-8 நிமிஷம் ஆயிருக்கு. ஒரு வாட்டி திரும்ப கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஸ்பீடில் திரும்ப ஒரு 5 நிமிஷம் மூடி வேக வச்சிடலாம். சிக்கன் பாதிக்கு மேலே வந்திருக்கு. 1 கிலோ பாசுமதி அரிசி 5 கப் அளவில் இருக்குது. 5 கப்புக்கு 10 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். 1க்கு 2 தண்ணி சேர்க்கணும். ஏற்கனவே சிக்கனில் 3 கப் அளவில் தண்ணி இருக்குது. 5 கப் அளவு தேங்காய் பால், 1ஆம் பால் 2ஆம் பால் 2 சேர்த்து மீதிக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தமாக 10 கப் அளவு தண்ணி. 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்த 1 கிலோ பாசுமதி அரிசி 5 கப் அளவில் இருக்குது. அதை இதில் சேர்த்துடலாம். தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசி எல்லாமே சேர்த்தாச்சு. ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு கல்லுப்பு, பாதி எலுமிச்சம்பழம். ஏற்கனவே சிக்கனில் பாதி எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்கோம், மீதி பாதியை இப்போ சேர்த்துக்கலாம். உப்பும் முதல்ல சேர்த்துருக்கோம், தேவைக்கு சேர்த்துக்கோங்க. மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். நல்லா ஹை ஸ்பீடில் கொதிக்க வச்சிடலாம். கொதிச்சிருக்கு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிடலாம். உப்பு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக
நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது சரியாக இருக்கும். எனக்கு கொஞ்சமாக உப்பு தேவைப்பட்டது. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். மண் சட்டியாக இருக்கிறதால ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் மீடியம் ஸ்பீடில் வச்சு வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிருக்கு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியோட மட்டத்துக்கு சாதம் வந்திருக்கு. தண்ணி கொஞ்சம் வத்தி வந்திருக்கு. இனி தீ ரொம்ப ரொம்ப குறைவான தீயில இருக்கட்டும். மேலே வாழை இலையை இந்த மாதிரி போட்டு வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப குறைவான தீயில மூடி வச்சு வேக வச்சிடலாம். 4-5 நிமிஷம் ஆயிருக்கு. தண்ணியெல்லாம் வத்தி வந்திருக்கு. சாதம் வெந்திருக்கு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனி தீயை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். பானையை கீழே இறக்கி 1 ஸ்பூன் அளவு நெய், நம்ம முதல்ல ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ஃப்ரைடு ஆனியன் அதை எல்லாம் சேர்த்துடலாம். திரும்ப வாழையிலேயே மூடி வச்சு 6-7 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்மளோட மண்பானை சிக்கன் பிரியாணி மணமாக சுவையாக தயாராகிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிக மசாலா எதுவும் சேர்க்காம சிம்பிளாக சிக்கன் உப்பு கறி பண்ணுறதுக்கு 1 கிலோ அளவு சிக்கன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து மூடி ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். சிக்கன் உப்பு கறிக்கு மசாலா எதுவும் அதிகம் தேவைப்படாது. அதிகமாக மிளகாய் வத்தல் சேர்த்து செய்யணும். இந்த மாதிரிப்பட்ட மிளகாய் வத்தல் அதிக காரமாக இருக்கும். இந்த மிளகாய் ரொம்ப காரம் குறைவான மிளகாய் வத்தல், கலர் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகம்னு தோணுச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை இந்த மாதிரி நீக்கிட்டு எடுத்துக்கலாம். காரம் அதிகமான மிளகாய் வத்தல் எடுத்தால் அதில் இருக்கக்கூடிய விதைகளை நீக்கிட்டு பயன்படுத்திக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சரியாக வரும். நான் இன்றைக்கி காரம் குறைவான மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். சட்டி சூடானதும் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 6-7 பல் பூண்டு தட்டி எடுத்துருக்கேன். அதையெல்லாம் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1/2 கப் அளவு சின்ன வெங்காயம் 2 நறுக்கி எடுத்திருக்கேன். அதையெல்லாம் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 15-20 போல் காரம் ரொம்ப ரொம்ப குறைவான மிளகாய் வத்தல், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். காரம் அதிகமான மிளகாய் வத்தலாக இருந்தால் விதைகளை நீக்கிட்டு பயன்படுத்திக்கோங்க. நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை சேர்த்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப குறைவான தீயில மூடி வச்சு வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆனதும் தண்ணியெல்லாம் விட்டு வரும். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு மீடியம் ஸ்பீடில் வேக வச்சிடலாம். தண்ணியெல்லாம் விட்டு வந்திருக்கு. இனிதான் மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஓரளவு வந்திருக்கு. இனி தீயை அதிகப்படுத்தி தண்ணியெல்லாம் வற்ற வச்சிடலாம். தண்ணியெல்லாம் வற்றி வந்திருக்கு. இதில் கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைகளை தூவி ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் உப்பு கறி சுவையாக மணமாக தயாராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் உப்பு கறி, சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சு. சிக்கன் பக்கோடா, நாட்டுக்கோழி கிரேவி, சிக்கன் கட்லெட் எல்லாமே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட லிங்க் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. ஈஸியாக பண்ணுற மாதிரி சிக்கன் குக்கர் பிரியாணி, பால் பாயாசம், பருப்பு போலி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.